நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். இன்று நமது நாட்டில் தாதியர் சேவையில் ஈடுபடுகின்ற முஸ்லிம்கள் ஹிஜாப் அணிந்து இஸ்லாமிய உடையில் வேலை செய்யலாம் என்று எங்களுடைய தோழர் அனுரர் அரசு முன்வருகின்ற போது இந்த தாதியர் பிரச்சனையை, இந்த தாதியர் உடையை வைத்து இன்று நாட்டிலே பலரும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை வச்சு மீண்டும் ஒரு துவேஷம் இல்லாமல் இந்த நாடு போய்கொண்டிருக்கின்றது. அதிலே ஒரு துவேஷத்தை இந்த தாதியர்களுடைய சீருடையை வைத்து செய்வதற்கு ஒரு முயற்சி நடந்து வருகின்றது. ஆனால் எமது நாட்டிலே எத்தனையோ தனியார் வைத்தியசாலையில் தாதியர்கள் ஹிஜாப் அணிந்து வேலை செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உயர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகள் ஹிஜாப் அணிந்து நீதிமன்ற அலுவல்களில், அந்த நீதிமன்றத்தின் விவாதங்களில் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து தங்களுடைய கடமையை மேற்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அஞ்சானும்மா கூட ஹிஜாப் அணிந்து பார்லிமெண்ட்டுக்கு சென்றதை நாங்கள் கடந்த காலத்திலே அவதானித்திருக்கின்றோம். உலக நாடுகளிலே எடுத்துக்கொண்டால் பல நாடுகளில், உதாரணமாக அமெரிக்காவில் கூட முஸ்லிம் பெண் போலீஸ் ஹிஜாப் அணிந்து தங்களுடைய கடமையை செய்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எங்களுடைய ஜிஆர் ஜனாதிபதியாக இருந்த அவருடைய அரசாங்க காலத்திலே அந்நேரம் கல்வி அமைச்சராக இருந்த நிசங்க விஜயரத்ன அந்த பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சார உடையிலே வரலாம் என்ற ஒரு சுற்று நிருபத்தை கூட அவர் ஏற்படுத்தியிருந்தார். இப்பொழுது அனுர அரசாங்கம் இந்த தாதியர் வேலையை, அரசாங்கம் முஸ்லிம் பெண்களை தாதியர் வேலையில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று புறப்பட்ட இந்த வேளையில் 2 பிரத்யேக யூனியன்கள் இதனை கடுமையாக எதிர்ப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஹிஜாப் அணிவது என்பது எந்த தடையுமே இல்லை, அந்த அவங்களுடைய அந்த கடமையை செய்வதற்கு எந்த தடையுமே இல்லை. அங்கே வேலை செய்கின்ற எம்எல்டி மற்ற அந்த வைத்திய சேவையில் ஈடுபடுகின்ற மற்றவர்கள் இந்த ஹிஜாப் அணிந்து வேலை செய்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் நர்ஸ்மார், தாதிமார் மட்டும் அந்த தடையை மேற்கொள்கின்ற ஒரு உரிமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த யூனியன்கள், இலங்கையிலே இந்த யூனியன்கள் முஸ்லிம் பெண்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு விருப்பமாக இருந்தால் அவர்கள் இதனை எதிர்ப்பதை கட்டாயம் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மற்றொரு விசித்திரமான ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய சகோதரர் ஹிஸ்புல்லா இந்த தாதியர் வேலையில் அனுர அரசு அந்த முன்னெடுத்து வருகின்ற போது அவர் ஒரு பேர் போடுகின்ற ஒரு விஷயத்தை, தன்னுடைய பேரை அதுக்குள்ள பதிப்பதற்குரிய முயற்சியை மேற்கொண்டு வருவதை அவர் 1990ஆம் ஆண்டு பிரேமதாசோட காலத்தில் பிரேமதாசாவை பிடிச்சி ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து அதனை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி எடுத்ததாக ஒரு கதை சொல்லி வருகின்றார். எனக்கும் நானும் அப்படியான ஒரு விடயம் இதற்கு முதல் கேள்விப்படவும் இல்லை. அப்படி எந்த பத்திரிகைகள் இருந்தால் அவர் அப்படியான தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து இருந்தால் ஏதாவது பத்திரிகைகள் அது வெளிவந்திருக்கும். அப்படியான பத்திரிகைகள் அல்லது ஹன்சாட் போன்ற ஏதாவது ஆதாரங்களை அவர் காட்ட வேண்டும். சரி, அவர் அப்படித்தான் ஏதாவது ஆதாரங்களை காட்டினால், நாங்கள் ஆதாரங்களை காட்டினதும் இல்லாமல் அதற்கு பின்னர் எப்போதாவது அவர் பாராளுமன்றத்தில் அது விஷயமாக அப்போ அவர் கொண்டு வந்த ஒரு சட்ட மூலம் என்ன, அவர் பெத்த பிள்ளை, அதை எத்தனை தடவை இங்கே பாராளுமன்றத்தில் அது பேசியிருக்கிறார். 90ஆம் ஆண்டுக்கு பிறகு எத்தனை தடவை பாராளுமன்றத்தில் அந்த தனியார் சட்டம் நிறைவேற்றப்படாமல் காத்திருக்கின்றது என்று பேசியிருக்கிறார் என்று கேட்டால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அனுர அரசாங்கம் அதனை அமுல்படுத்த, அனுர அரசாங்கம் இந்த நாட்டிலே துவேஷம் இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு இந்த தேர்தலின் பின்பு எந்த
விடயங்களும் இருந்தன, நாட்டிலே நடைபெறவில்லை என்ற ஒரு வருடமாகின்றது. அப்படியான சூழ்நிலையிலே இவர் அதற்குள் பேர் போட்டு தான் அந்த தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து என்று சொல்வது ஒரு விசித்திரமாக இருக்கின்றது. அதே போல அவர் அண்மையிலே கொஞ்ச நாளைக்கு முதல் என்னமோ பைத்துல் மால் சம்பந்தமாக தனிநபர் பிரேரணை ஒன்று அந்த பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. பைத்துல் மால் உண்டாக்குவதற்குரிய தனிநபர் பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு கதை ஒன்று அவரோட மீடியாவால் வெளியாயிடுச்சு. பிறகு அதை பற்றி ஒரு கதையும் காணவில்லை. பிறகு எங்களுடைய ரவு கட்சியும் கூட கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த ஜனாசா இருப்பு விடயம் சம்பந்தமாக ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்தார். தனிநபர் கொண்டு வந்து என்ன நடந்தது என்றால் ஜனாசா இருப்பால் அவர் கொண்டு வந்த பிரேரணைக்கு என்ன நடந்த, இவர் கொண்டு வர போகிற பைத்துல் மால் பிரேரணைக்கு என்ன நடக்குது, இந்த தாதியர் பிரச்சனைக்கு என்ன நடக்குது என்று இந்த தனிநபர் பிரேரணைகளை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் போடுறதால நிறைவேற்றத்தால அதிலே பிரதிபலன் என்ன, இந்த சமூகம் அடைந்த நன்மை என்ன என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, அந்த அவர் பேர் போடுகின்ற விஷயம் இந்த வார 21ஆம் தேதியோட இன்னும் 11 நாள் தான் இஸ்புல்லா இந்த ஒரு வருடமாகியும் செய்த வேலை ஒன்றும் இல்லை. பேர் போடுற வேலையை தவிர இன்ஷா அல்லாஹ் 21ஆம் தேதி நான் ஒரு கிளிப் வெளியிட இருக்கின்றேன். என்ன விஷயத்தில் பேர் போட்டார் என்ற விஷயங்களை பற்றி விரிவாக நான் ஆராய இருக்கின்றேன். அதோடு எனவே நான் அந்த விஷயத்தை முடித்து நானும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் அதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, அந்த அப்போ சிலர் சொல்கிறாங்க அந்த பக்கத்தில் அந்த பெல் பட்டனை காணல அழுத்துறதுக்குன்னு சொல்லி. அப்போ நான் அந்த எனக்கும் சம்பந்தமான அறிவுகள் குறைவும், அப்போ இது சம்பந்தமான ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட கேட்டு அவர் சொன்னார் 100 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு பிறகு தான் அந்த பெல் பட்டன் தோண்ட தொடங்கும்னு சொல்லி. அப்போ சிலருக்கு அப்போ பெல் பட்டன் இல்லைன்னு போட்டு அப்போ அருகில் உள்ள பெல் பட்டன் என்றோன்னு சிலர் எங்களோட வீட்டை வந்து பெல்லை அழுத்தி போட்டு போகிறாங்க. எனக்கும் இது விளங்கலை, என்னடா நம்மளோட வீட்டை வந்து பெல்லாமல் அழுத்தி போட்டு போகிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு அங்கே பெல் பட்டன் அங்கே தெரியாதனாடி எங்களோட வீட்டை வந்து அமர்த்துறாங்க. எனவே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.